அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய 2 விஜயபாஸ்கர்களுக்கான இணைப்பு நிகழ்வு என்பது இன்னைக்கு பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு. நேற்று இதற்கான வேலைப்பாடுகளா இந்த மேடை போறது என்ன, குடாரம் போடுறது என்ன, தடபுடலாம் நிறைய வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்களே, நாளைக்கு இது ஒரு திருவிழாவே நடத்த போறாங்க போல. இந்த திருவிழால சாமி கலந்துலனா எப்படி விஜய் அவர்கள் வந்துருவார்லாம் சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப விஜயபாஸ்கர்கள் 2 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கே பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் இந்த கட்சியை விட்டு கட்சி தாவல் தடை சட்டம் மேல பாஞ்சாலும் பரவாயில்ல, அந்த கட்சியில என்ன மதிப்பாங்க இல்லையா கூட பரவாயில்ல, நான் விஜய் அவர்கள் தான் நேர்ல வந்து என்ன வரவேற்கணும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய விஜயை விட நான் எவ்வளவு பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதி, நான் போறேன், நான் அவர் வரவேற்பாரு. ஏன்னா வந்து நான் குதிரை பேரத்தின் வழியாக வந்தேன், இப்ப பதவிக்கு ஆசைப்பட்டு வந்தெல்லாம் எம்எல்ஏ விமர்சிக்கிறாங்க. அவரே வந்து கூப்பிட்டாங்கன்னா டிவிகே மத்தியில எனக்கான ஒரு நல்ல பேர் என்பது வரும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க போல. எதிர்பாராத விதமாக, நம்ம எதிர்பார்த்திருந்தார் வந்திருக்க மாட்டான்னு சொல்லி விஜயபாஸ்கர்கள் எதிர்பாராத விதமாக இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன புரியுதுன்னா, இன்னைக்கு நீங்க அதிமுக இருந்து போயிருக்கீங்க, முதல் நாளே உங்களை மதிக்கல. அதுதான் வந்து இங்க மிகப்பெரிய ஒரு உண்மையே. சரி, முதலமைச்சர் வரல, ஓகே, இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும், அதிமுக இருந்து இப்படி வராங்க, 2 முக்கியமான புள்ளிகள் வந்திருக்காங்க, நம்ம அவங்கள தடபுடலாம் வரவேற்கணும். இப்ப வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க, வந்துட்டீங்களா, வரீங்களா இல்லையா, வரும்போது அவங்களை வரவேற்கிறது, எவ்வளவு விஷயங்களா பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சுட்டு பாத்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் முதலாளி வந்துட்டாரு, வந்து ஸ்டேஜ் போறது, எப்ப அங்க போங்கப்பா இங்க போங்கப்பா, நிக்காதீங்க, செல்ஃபி எடுக்காதீங்க சொல்லி அவரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ராஜ்மோகன் மாதிரி ஆர்கனைஸ் பண்றாரு. நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ராஜ்மோகன் எவ்வளவு சீக்கிரமா வந்து கோஆர்டினேட் பண்றாரு. இப்ப ஆங்கர் வேலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கர் வேலை ஆரம்பிச்சிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வேலையை விஜயபாஸ்கர் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இவர் முன்னாடி போயிட்டாரு, இவரு போயிட்டு என்ன யாரா வந்து வரவேறுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்த அப்புறமா தான் பாத்தீங்கன்னா ஆதவஜனா, புசி ஆனந்த் எல்லாருமே ஒருத்தர் பின் ஒருத்தரா வராங்க. இப்படி இவரே போயிட்டு நம்மள யாருமே வரவேற்க மாட்டாங்களே, இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து அதிமுகவினருமே நாமளே வரவேற்றுக்கலாம்னு சொல்லி மேடையில இவரே வந்து நீங்க பொண்ணா வந்ததுக்கு நன்றின்ற மாதிரி பேசுறாரு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் தாவேக்கள் இணைகிறாங்களா, இல்ல அதிமுக ஃபங்க்ஷன்ல வந்து தாவேக்கா இணைகிறாங்களா அப்படின்றத இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதுவும் சாதாரணமா இல்லைங்க, அவர் எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சல் ஆளாயிருப்பான்னு சொல்லி ஸ்டேஜ்ல காட்டிக்கல. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பஸ், 500 காரு, நல்ல ஒரு பல்க் அமௌண்டா ஒரு படையே கூட்டிட்டு வந்து தாவேக்கள் இணைஞ்சிருக்காரு. ஆனா அந்த கட்சியில வந்து பெருசா மதிக்கவே இல்லை. இவருக்கே இந்த நிலைமைனா இதுல இன்னொருத்தர போட்டுட்டு பின்னாடி வேலுமணி, தங்கமணி சொல்லி நிறைய மணிகள் எல்லாம் இருக்காங்களே, முத்து மணிகள், அவங்க எல்லாம் நீ வந்து வெறும் 200 பஸ் தான் கொண்டு போயிருக்க, 500 கார் தான் கொண்டு போயிருக்க, நான் லாரி எடுத்துட்டு வரேன், குதிரைப்படையில வரேன், நான் அப்படி வந்தேன்னா முதலமைச்சரே வந்து என்ன வரவேற்பாரு பாரு, உன்னை விட அதிகமா யார் நம்ம கட்சி உடைக்கிறேன்ற மாதிரி அந்த கட்சி நிறைய பிரச்சனைகளா போயிட்டு இருக்கு போல. இவ்வளவு விஷயங்களை தாண்டி ரொம்பவே விருப்பப்பட்டு ரொம்ப கிராண்டா நடக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த மேடையில இவங்க நிறைய எப்பவுமே பார்த்து புரட்சி தலைவின்னு பேசின வாய்கள் இன்னைக்கு புரட்சி தளபதிலாம் பேசுது. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா மேடையில ஆதவஜனா அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசிருக்காரு. அதை பத்தி நம்ம டீகோட் பண்ணி ஆகணும். மேடையில விஜயபாஸ்கரை வச்சுட்டு என்ன கேட்கிறாருன்னா, புரட்சி தலைவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. விஜயபாஸ்கருக்கு என்ன இருக்கும், என்ன இது மேடையில வச்சு அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். அப்படி கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து ஒழிக்கதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, குதிரை பேர விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பேச்சு பொருளானதுமே, நாங்க ஏங்க குதிரை பேரம் நடத்தணும், நாங்கெல்லாம் குதிரை பேரம் நடத்தவே இல்லை, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் தானாவே எங்க கட்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அதுவும் எதற்காக வந்தாங்க, இப்ப அதிமுகன்ற கட்சி எதற்காக இல்லாம போச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அவங்க வந்து மக்களுக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒரு சிறந்த வாஷிங் மிஷின் கட்சியாக தாவேக்கா இருக்கும்னு சொல்லி அங்க வந்திருக்காங்க. என்னம்மா வாஷிங் மிஷின் கட்சிலாம் சொல்றீங்க, அது ஜனநாயக ரீதியான ஒரு கட்சின்னு சொல்றீங்களே, நான் வந்து அந்த கட்சியை பத்தி தவறான விமர்சனம்லாம் வைக்கல, ஏன்னா இது ஒரு தூய சக்தி இல்லை. அதனால ஊழல்வாதிகள் யாரு உள்ள வந்தாலுமே அவங்க கிளீன் பண்ணக்கூடிய வேலைகள்ல தாவேக்கா அரசு ஈடுபடும். இதுதான் கனிமொழி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. பாஜகவோட ஒரு பிரான்ச் வாஷிங் மிஷின் என்பது தமிழ்நாட்டுல வந்துருச்சு. அதுவும் இந்த வாஷிங் மிஷினோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குட்கா வழக்குகள் கொண்ட கரைகளையுமே இந்த வாஷிங் மிஷின் எடுத்துரும் போலன்ற அளவுக்கு பேசியிருந்தாங்க. யாரை டைரக்டா அடிக்கிறாங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள். இவங்க எந்த ஒரு கட்சியை பார்த்து ஊழல் சக்தின்னு சொன்னாங்களோ, விஜயபாஸ்கரை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக கூடிய எல்லாருமே ஊழல் சக்தின்னு சொன்னாரு. சோ அவங்க சொன்ன அந்த ஊழல் சக்தியிலேயே யார் மீது இருக்க எல்லா வழக்குகளுமே, குட்கா வழக்கு, நில மோசடி வழக்கு சொல்லி எவ்வளவு, கல்குவாரி வழக்கு, இப்படி கோடி கணக்குல மோசடி பண்ண வழக்குகள் யார்
திறமையில இருக்கோ அவங்கள கரெக்டா தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு தூய சக்தியாக மாத்தி இருக்கிறார்கள். அதனாலதான் இது ஒரு வாஷிங் மிஷின். மேடையில ஆதவர்ஜுனா பேசுறாரு, நீங்க வந்து விஜய் அப்படின்னு பேர் கொண்டிருப்பதால உங்க எதிர்காலம் என்பது பிரகாசமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆவேக்கால பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்னு சொல்லி பேர் கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க போல, பெரும்பாலும் தெரியாது. 2-3 பேர் அமைச்சர்கள் வந்து விஜய் அப்படின்ற பேர்ல இருக்கிறாங்க, நிர்வாகிகளே இருக்கிறாங்க. அவங்களோட எதிர்காலம் எப்படி பிரகாசமாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால இவங்களே சொல்றாங்க, அவங்க எப்படி பிரகாசமா உள்ளே இருக்காங்களோ நீங்களும் பிரகாசமா இருப்பீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததான் இன்னொரு விஷயத்த போட்டு ஒடிக்கிறாரு. இதுவரையுமே தாவேக அரசு குதிரை பேரம் பண்ணுதுன்னு சொல்லி வைகோ அவர்கள் தான் நேரடியான ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசியிருக்காருங்க. அப்படிலாம் ஒண்ணு பேச நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குதான் ஆதவர்ஜுனா எப்பவுமே பேசும்போது ஒரு ஃப்ளோல திமுக திமுக திமுகன்னு பேசுவாரு. உத்து கவனிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒளிடுவாரு. இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எதற்காக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா, நாங்க காங்கிரஸ் கிட்ட போய் நாங்க ஆதரவு கேட்டோம். ஏன் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்ற சூழ்நிலையில நாங்க இபிஎஸ் கிட்ட போயிட்டு எதற்காக ஆதரவு கேட்கல, நாங்க இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்டோம். அதனாலதான் குறு நிகழ்ச்சிகள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஒரு படி மேல என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் ஏன் வராங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துச்சு, அதன் காரணமாக மட்டும்தான் இந்த மாதிரி எம்எல்ஏக்கெல்லாம் வராங்க. நாங்க அப்படிலாம் எதுவுமே பேசவே இல்லைங்க, அதனாலதான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அப்படி நாங்க இபிஎஸ் கிட்ட பேசவே இல்லை அப்படின்றீங்க. ஆனா உங்களுடைய சொந்த மாமியாரா இருக்கக்கூடிய லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பிரஸ் மீட் அப்ல சொன்னாங்க. இது பொய்ன்னு சொன்னா ஆதாரத்தோட நிரூபிங்க. அவங்க பேசக்கூடிய காட்சிகள் என்பது இன்னை வரையுமே இணையதளத்துல இருக்கு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா லீமா ரோஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க என்னங்க ஒரு சம்மந்தமே இல்லாம பேசுறீங்க, ஆதாரமே இல்லாம பேசுறீங்க, அவங்க ஊழல் சக்தின்னு எங்களை சொல்லியிருக்காங்க, கிட்ட அவங்க பேசவே இல்லைங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. அவங்க நல்லா சிரிச்சுட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி போயிட்டாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்றாரு. அடுத்ததான் இன்னொரு விஷயத்த வர வாய் ஒளரிட்டாரு. நாங்க எதற்காக எடப்பாடி கிட்ட நாங்க ஆதரவு கேட்கல, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டாரு. ஷாக் ஆயிட்டாங்க எல்லாருமே. ஐயோ ஐயா என்னையா உளறிட்டு இருக்க மேடையிலன்ற மாதிரிதான் ஆயிடுச்சு. ஐயோ உண்மையை உளறிட்டேன்னா இப்ப பாரு எப்படி சமாளிக்கிறேன்ட்டு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜினா நாங்க இடதுசாரிகள் கிட்ட தானே ஆதரவு கேட்டோன்ற மாதிரி மழுப்பிட்டாரு. அதே அந்த வரிக்கு அப்புறமா இந்த விஷயத்த உளர்னாரு. இங்க இருக்கக்கூடிய 90% அதிமுக எங்க பக்கம் வந்துட்டாங்க. ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தாரு, நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி. இப்ப என்ன ஒரு விஷயத்த உடைக்கிறாருன்னா, முன்னாடியே இப்ப என்ன ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாராம், விஜய் சொன்னாராம், இந்த புரட்சி தலைவர்களோட தொண்டர்கள் உண்மையான அதிமுக வந்து தாவேகாக்கு வரணும்னு சொல்லி தான் எங்க விஜய் அவர்கள் விருப்பப்பட்டார், அவர் தான் இணைக்க சொன்னார் என்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு நேரடியான குதிரை பேரம் இல்லையா? இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. வைகோ அவர்கள் நேரடியா சொல்லியிருக்காரு, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வராங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு எதிர்கட்சிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இருக்காது, அவங்க எதிர்கட்சியில தான் இருக்க போறாங்க. அதுவே ஆளுங்கட்சிக்கு போறாங்கன்னா எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம ஆளுங்கட்சிக்கு போக மாட்டாங்க. இது வெளிப்படையான ஒரு குதிரை பேரம். இதை எதிர்த்துதான் திமுக அரசு வைகோ அவர்கள் நேரடியாக இந்த மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. உங்க 2 எம்எல்ஏவா பதவி ராஜினாமா செய்ய வைங்க, நான் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த ஆடியோ கிளிப்போட போயிட்டு ஆளுநர் கிட்ட கொடுக்கவோ என்ன பண்றதுடா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், குதிரை பேர கேஸ் தானே மேல போடுறீங்க, அதையே உங்க மேல திருப்பி விடுறேன்னு சொல்லி ஒரு ஆதாரமே இல்லாத இவ்வளவு நாள் வரையுமே தாவேகா தான் ஆட்சி பிடிக்கும்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு யூடியூபரை திமுக சொல்லிச்சான், போயிட்டு இவங்க போய் குதிரை பேரம் பேசு, தாவேகிட்ட இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வாங்குன்னு சொல்லிட்டு திமுக சொல்லிச்சான். இப்படி ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சு இந்த குதிரை பேரத்தை மறைக்க பாக்குறாங்க. அதையும் தாண்டி 2 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த வீப்ஜி ராம்ஜி சட்டம் இருக்குல்ல, அது சத்தமே இல்லாம ரொம்ப ஈஸியாக இவ்வளவு நாளாக திமுக அரசு எந்த திட்டம் தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள், இந்த கிராமப்புற ஊரக வேலைகள்லாம் போறாங்களே அவங்களாம் பாதிக்க கூடாதுன்னு சொல்லி எந்த விஷயத்தை பிஜேபிக்கு எதிராக அவங்க ரொம்ப நாளாவே ஃபைட் பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த விஷயம் தாவேக அரசு உள்ள வந்ததுமே நடந்திருக்கு. அதையும் தாண்டி பல்வேறு சர்ச்சையில இன்னைக்கு தாவேக அரசு இருக்கு. சரத்குமார் அவர்கள் வெள்ளை பாராசிஸ்டமால் பொடியை பயன்படுத்தியிருக்காரு, அதற்கான போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. மறுபுறம் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி போன்ற ஒரு அரசாணை வெளியிடாத ஒரு அபிஷியலான ஒரு அரசு பதவியில இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அரசாணையே வெளியிடாத நபர்கள் அரசு சார்ந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் போறாங்க. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா அபிஷியலா எந்த ஒரு அரசாணையுமே இல்ல. அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசியல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இப்ப ஐஏஎஸ் போன்ற அந்த அரசு சார்ந்த ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா இதற்காக உள்ள போகணும். அப்ப சட்டப்படி பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்படியே விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் போதே ஒரு தீர்மானத்தை எடுத்தாரு, அரசோட இந்த ரகசியத்தை நான் எப்பவுமே காப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அதுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு. அரசுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் எல்லாருமே இவர் வந்து ஆளுநர் கிட்ட பதவி ஏற்க போறாரு, அங்கேயும் போறாங்க, பிரதமர் மோடியை பார்க்க போறாரு, அங்கேயும் போறாங்க, தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கேயும் போறாங்க.
எல்லா இடத்துக்கு போறாங்களே, அப்ப இவங்க யாருன்னு சொல்லி இது ஒரு பக்கம் நிறைய கேஸ்கள் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே மறைக்கக்கூடிய விதமாக தான் திமுக அரசின் மீது ஒரு குதிரை பேரம் என்ற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டாங்க. இப்ப இது ஒட்டுமொத்தமா நாங்க மறைக்கணுமே, நாங்க போட்ட இந்த குதிரை பேரம் கேஸ்ல அந்த அளவுக்கு நீடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு மாற்று நிகழ்ச்சி நடத்தி இன்னைக்கு பரபரப்பா அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயபாஸ்கர்கள் இன்னைக்கு போன முதல் நாளே இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. என்னடா இது, முதல் நாளே இப்படி இருக்கே, கட்சியில எப்படி இருக்க போறோம்னு சொல்லி. ஆனா இன்னும் பலர் எப்படி சொல்றாங்கன்னா, இவங்க உள்ள தாவேக்காக்குள்ள போய் அழிய போறது இல்ல, இவங்க தாவேக்காக்குள்ள போயிட்டு தாவேக்காவை ஒட்டுமொத்தமாக அழிக்க போகிறார்கள். ஏன்னா உள்ள போறவங்க எல்லாருமே ஊழல் சக்தியில மிக கலை தேர்ந்தவர்கள். அதனால இவங்க உள்ள போனாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாருங்க. சீனியர்ஸ் வேற. இப்ப இன்னைக்கு இவங்க சொல்லிட்டு வராங்களே, இப்ப சொந்த கட்சியே ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுல தள்ளி ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ கூட நீ பேசினாங்க, அதனால நான் வெளியே வந்தேன்னு சொன்னாங்களே. நாளைக்கே உள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எங்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கலனா நீங்க யாரை வச்சுலாம் என்கிட்ட குட்டி குதிரை பேரம் பேசுனீங்க அதெல்லாம் நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொன்னா அவங்க பதவி கொடுத்துதானே ஆகணும். விரைவில் நிறைய கூத்துக்கள் நடக்க இருக்கு. இன்னைக்கு நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு பேசுறாரு, அதிமுகவை நாங்க அழிச்சிடுன்ற அளவுக்கு பேசுறாங்க. இப்படி மாற்று கட்சியில இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க ஆட்சியில எல்லாத்துலயுமே இடம் தரீங்க அப்படின்னு சொல்லி கட்சியில இருக்கக்கூடிய சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் 10 பேர் ஆல்ரெடி போர்க்கொடி தூக்கிருந்தாங்க. நாங்க கட்சிக்காக இவ்வளவு உழைச்சிட்டு இருக்கோம், வெளியேந்து யார் யாரும் ஊழல் சக்திகளா உள்ள வராங்க, அவங்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துறீங்களான்னு சொல்லி ரொம்ப இவ்வளவு நாளா சண்டை போட்டு இருந்தாங்க. இப்ப உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அவங்க பதவி இந்த அமைச்சர்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உட்கட்சி பூசல் என்பது இன்னும் தீவிரமாக வெடிக்கும். இவருக்கு போட்டி போட்டுட்டு வர இன்னொருத்தர் இந்த வேலுமணி தங்கமணி சொல்லிட்டு படைப்படையா எடுத்துட்டு வராங்களாம். தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மொச்ச ஊழல் சக்தியை கொண்டு வந்துட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை விஜய் அவர்கள் ஈடுபடுறாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இன்னைக்கு 2 பேர் உள்ள போயிருக்காங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் போக போறாங்க. இப்படி திடீர் தூய சக்தியும் ஊழல் சக்தியும் ஒன்று இணைகிறாங்க. எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.